பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த 3வது அற்புதத்தை தான் நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களில் கர்த்தர் செய்த இயேசு கிறிஸ்து செய்த 3வது அற்புதம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பெதஸ்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்களில் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வைப்பார்களாம். ஊமையர்கள், செவிடர்கள், குருடர்கள், கால் நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி எல்லா வியாதி உள்ளவர்களையும் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. அப்பொழுது எதிர்பாராத சமயத்தில் ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாராம். அப்படி கலக்கும் பொழுது முதலாவது யார் அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அதற்காக எப்போ அந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. அந்த இடத்துல பாருங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிட்டே இருந்தது. அப்போ ஒவ்வொரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுதும் ஒருத்தர் போய் அதில் முதலாவது இறங்குறாங்க, உடனே சுகம் பெற்று வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி நிறைய பேர் சுகம் பெற்று போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வந்து அப்படியே வியாதியோட அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த இடத்துல அப்படியே இருக்கிறார். 38 வருஷங்களா அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் தனக்கு சுகம் கிடைக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வராரு. வந்த உடனே அவருக்கு பார்க்குறாரு, 38 வருஷம் வியாதியா இதே இடத்துல இருக்கிறான். அப்போ கர்த்தர் போய் அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமாகணும்னு சொல்லி நீ விரும்புறியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, இப்போ பெரிய லிஸ்டே வைக்கிறாரு. 7வது வசனத்தில் அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. என்னால் எந்திரிச்சு போய் இறங்க முடியல. அதனால நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என்னாலையும் முடியல. அதனால எனக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த மாதிரி தான் நிறைய வேளையில் நம்ம சொல்லுவோம், ஐயோ என்னால் முடியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறாரு. 38 வருஷம் நீ ஒரு வாடிக்கையான ஒரு ரொட்டீனாக நடந்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிற, இப்படி தான் எனக்கும் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நான் நேரடியாக கடந்து வந்து இதுவரை யாருக்கும் செய்திராத அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன். இதை தான் கர்த்தர் 3வது அற்புதமாய் செய்தார். அது வரைக்கும் குளம் கலக்கப்படும் போது யார் முந்தி அதில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம். ஆனால் கர்த்தர் வந்த பொழுது இவனும் பிரயாசப்படலை, யாரும் உதவி செய்யவும் இல்லை. கர்த்தர் தானாக வந்து இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். இதே போல் யாரும் உதவி செய்ய முன் வரலை, என்னாலையும் முடியல அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு நான் உங்களுக்காக இறங்கி வந்து இதுவரை யாருடைய வாழ்க்கையிலும் செய்திராத அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.